நியூஸ்18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகின்றது நேயர்களுக்கு பிடித்தமான குரு பெயர்ச்சி. மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகக்கூடிய குருவை பற்றி மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை பற்றியும் உலகத்தில் பொதுவான பலன்களை பற்றியும் பார்க்க போகின்றோம். குருவானவர் வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகிறார். மிதுனத்தில் இருந்த குரு பொழுது கடகத்துக்கு வருகிறார். இதே கடகத்திற்கு அடுத்த 12 வருடத்திற்கு பிறகு வருவார். அதாவது ஒரு ராசியில் ஒரு வருஷம். ஈஸி கால்குலேஷன் தான். கடகம் என்பது சந்திரனுடைய வீடு. அங்கே குரு உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றால் குரு மிக பலத்துடன் இருப்பார். 5ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்வையிடுவதனால் இந்த வருடம் விருச்சகத்திற்கு அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக சமசப்தம பார்வையாக 7ஆம் வீடான மகரத்தை பார்வையிடுவதும் மகரத்துக்கு பெரிய யோக காலத்தையும், அதுக்கு அடுத்ததாக ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய மீனத்தை விசேஷ பார்வையாக 9ஆம் பார்வையாக குரு பார்வையிடுவது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனியில் அற்புதமான பலனையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் முக்கியம். விருச்சகத்தையும் மகரத்தையும் மீனத்தையும் பார்க்கக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த பார்வையால் என்னென்ன பலன்கள், எப்படி கவனமாக இருக்கணும், எந்த தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். குரு பெயர்ச்சி வாக்கியத்தின்படி 26/5/2026 அன்று வைகாசி மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை பகல் 11 மணிக்கு வாக்கியத்தின்படி பெயர்ச்சி ஆகிறார் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு. அதே சமயம் திருக்கணிதத்தின்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/6/2026 அன்று திங்கட்கிழமை இரவு, அதாவது 1/6 என்றால் 1/6ஆம் தேதி 1வது மாதம் 1ஆம் தேதி 6வது மாதம் 2026 அன்று இரவு, அதாவது விடிய காலம்பரை 2ஆம் தேதி 6வது மாதம் 2026ஆம் ஆண்டு 1:50 AM திருக்கணிதத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுக்கு அடுத்து இந்த வருடத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்று பார்த்தால் ராகு கேது 13/11/2026 அன்று வாக்கியத்தின்படி, திருக்கணிதத்தின்படி 5/12/2026. பொதுவாகவே குரு கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது நடந்தாலும் உக்கிரமாக இருக்கக்கூடிய சனியால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக உலகத்துக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம். போரால் ஏற்கனவே பயங்கர பிரச்சனையில் இருந்தாலும் புதுவிதமான வியாதிகள் தொந்தரவுகள்லாம் ஏற்படும். மனிதனுடைய வக்ர புத்தியால் ஈரான் நாட்டு போர் போய் வேறு நாட்டுடைய போராகும். பெரிய அளவுக்கு வளர்ந்த நாடுகள் பெரிய பிரச்சனைகளை மக்களை குழப்புவார்கள். அதிபர்கள் பிரச்சனைகளை குழப்புவார்கள். மக்களுக்கு உலகம் முழுவதும் வரி மீது வரியாக தான் காணப்படும். வரி சுமக்கிறதுக்கே மக்களால் முடியாது. உணவு பழக்கத்தில், உணவு தட்டுப்பாடுகளில் பெரிய பாதிப்புகள் காணப்படும். ஏனென்றால் காசு கொடுத்து வாங்குவதற்கு மக்கள் கஷ்டப்படக்கூடிய காலகட்டம். ஆயுதங்களால் பாதிப்புகள் ஏற்படுவது, இயற்கை சீற்றங்கள் என்று சொல்லக்கூடிய கடல் சுனாமி, கடல்கள் மாசுபடுதல், கடல்கள் கெடுவது, கடல் மீன்கள் கெடுவது, கடல் வாழக்கூடிய ஆதாரங்கள் கெடுவது, மலை பிரதேசங்கள் பிரச்சனைகளாகிறது, வானத்தினுடைய மழை வெள்ளங்கள், அதாவது அருவி போல் கொட்டுவது, நெருப்புகளால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது, நிலையற்ற அரசுகளால் பாதிப்புகள் ஏற்படுவது, ராஜ்யங்கள் கவுறுவது, ராஜ்யத்தில் ஒரே வன்முறைகள் ஏற்படுவது, மக்களுக்கு வேலை வாய்ப்புகளில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது, சொல்லிக்கொண்டே போகலாம். என்னடா உச்சம் பெற்ற குரு என்றாலும் என்ன இப்படி செல்வி சொல்கிறார் என்றால், சனிக்கு குரு பார்வை கொடுப்பது இருக்கிற பிரச்சனைகள் போகாமல் டிசம்பர் மாதத்தில் குருவானவர் ராகுக்கு பார்வை கிடைப்பது எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் முழு பலத்தை பெற்று உலகத்திற்கு என்னென்ன அநீதிகள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்வதற்கு தான் இந்த பார்வை உதவும். நல்லது நடக்கிறதுக்கு தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்வது, எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடப்பது,
தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள், பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுவது, வெளிநாடுகளில் வாழக்கூடிய இந்தியர்கள் அதிக கவனமாக இருக்கிறது. அடுத்தது இந்தியர்கள் தான் உலகம் முழுவதும் டார்கெட் செய்வார்கள். இந்தியர்களுடைய வளர்ச்சி, இந்தியர்களுடைய பிரம்மாண்டம், இந்தியர்கள் வாழக்கூடிய கலை, இந்தியர்களுடைய முன்னேற்றமெல்லாம் பார்த்து பொறாமைப்பட்டு இந்தியர்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு, இந்தியர்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு, இந்தியர்களுடைய விசாவை கேன்சல் செய்வது, வேலைவாய்ப்புகளை பறிப்பதெல்லாம் ஏற்படும். எப்படி இப்பொழுது நம்மளுடைய நாடு கல்கட்டா என்று சொல்லக்கூடிய மேற்கு வங்காளத்தில் ஒரு ஆட்சியை அகற்றி வேறு ஒரு ஆட்சி வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடியவர்கள் இல்லீகலாக இருந்தவர்களெல்லாம் மாறினால் அது நியாயம். ஆனால் சட்டப்படி எல்லா விதமான உரிமைகளையும் எடுத்து போய் வேலையிலிருந்து அந்த நாட்டுக்காக பாடுபட்டு சேர்ந்த அந்த சொத்துக்களையெல்லாம் விட்டு வரக்கூடிய துர்பாக்கிய நிலைமையெல்லாம் ஏற்படுத்துவார்கள். கவனம். அதனால் நீங்கள் எவ்வளோ முதலீடுகள் வைத்தாலும் 30% நீங்கள் போன நாட்டில் வைத்துக்கொண்டு 70% தாய்நாட்டின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள். அதேபோல் நிலையற்ற தன்மைகள், அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்புகள், சிறை தண்டனைகள், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழக்கு சிங்க பிரச்சனைகள், கடகம் என்றால் குரு உச்சம் பெறுவதனால் ஆன்மீகவாதிகள், கார்ப்பரேட் சாமிஜிகள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் மருத்துவத்தில் புரட்சிகள், விவசாயத்தில் புரட்சிகள் பெரிய அளவுக்கு ஏற்படும். டெக்னாலஜி வளர்ச்சிகள், மீடியா துறை வளர்ச்சிகள், சாஃப்ட்வேர் வளர்ச்சிகள், விஷுவல் கம்யூனிகேஷன் வளர்ச்சிகள், டெலிஃபோனில் அதே போல் இந்த வாட்ஸ்அப் எல்லாம் சொல்லுகிறோமே அதுக்கெல்லாம் அட்வான்ஸ் அடுத்ததாக வந்து விடுவது. இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு அதற்கு மேல் 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 என்று வந்துவிடும். அதனால் மக்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்தப்படும். மேப்ஸ் எல்லாம் சொல்கிறார்களே அதெல்லாம் ரொம்ப எளிமையாக வரையறுக்கப்படும். உலகத்தினுடைய செயலிகள் எல்லாம், உலகத்தின் கைப்பிடியெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தப்படும். மருத்துவத்தில் தான் பெரும் புரட்சிகள் ஏற்படும். அதே போல் உங்களுக்கு எல்லா விதத்திலும் போருடைய பெரிய பெரிய ஆயுதங்களெல்லாம் குறைக்கப்பட்டு எளிமைப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், எப்படி ட்ரோனுடைய வளர்ச்சியெல்லாம் காட்டினீர்களோ பார்த்தீர்களோ அதுபோல் எளிமைப்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள்லாம் ஏற்படும். அதே போல் மாற்று எரிசக்தி, பெட்ரோலியத்துக்கு, ஏனென்றால் கொரோனா காலத்தில் எப்படி போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்து இருந்தவர்களெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை போல் பெட்ரோலியம், கேஸ் போன்ற விஷயத்தெல்லாம் தான் மாற்றி நிறைய எலக்ட்ரிக்கல் மற்றும் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கெல்லாம் முக்கியத்துவம். உலகம் முழுவதும் க்ரீன் எனர்ஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பது, பெட்ரோலியம் டீசலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொள்வது இந்த குரு பயிற்சியில் தான் ஏற்படும். இந்த கடகத்தில் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி அடுத்த 12 வருடம் திருப்பி கடகத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சிக்குள் உலகத்தில் கிட்டத்தட்ட 60-70% பெட்ரோலியம் மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் மக்களுக்கு வேறு மாற்று சக்திகள் ஏற்படும். அதனால் உலகத்தில் பெரும் புரட்சிகள் ஏற்படும். அரபு கண்ட்ரிகள் எல்லாம் பெட்ரோலியத்தை வெளித்து பொழைத்து கொண்ட அரபு கண்ட்ரிகள்லாம் வேறு வேறு யுக்திகள், அதே போல் நிறைய மாற்றங்களை அவர்கள் செய்து கொண்டு அவர்கள் வேறு லெவலில் அந்த நாடுகளுக்கு வருமானத்தை தேடிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படும். நிறைய டூரிஸ்ட் சென்டர்களாக மாற்றுவதை தான் விரும்பக்கூடிய காலகட்டமாக ஆரம்பிக்கும். எந்தெந்த ஊர்களிலெல்லாம் அதாவது உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அடித்தால் குற்றம் என்ற இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் மாறி அதெல்லாம் உங்களுக்கு எளிமைப்படுத்தப்படும், வியாபார தளமாக்கப்படும். இதெல்லாம் இந்த குரு வந்தோம்னா அஸ்திவாரம் போடப்படும். அதே போல் எதிரிகள் நாடுகளில் இந்தியா மிக கவனமாக இருப்பதும், இந்திய தலைவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பதும், இது எப்படியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஆட்சியில் யார் வருவார்கள் யார் போவார்கள் என்றாலும் எதுவாக இருந்தாலும் இந்த குழப்பங்கள் எல்லாம், எந்த குழப்பமும், அதாவது எந்த விதமான குழப்பங்கள் எல்லா ஸ்திரமற்றமே இருக்கிறதுனால் குரு பார்வை, குருவுடைய அனுகூலம் அதிகமாக தொகுதியை வென்றவர்களுக்கு குரு புத்தி நடப்பது, இதெல்லாம் பார்த்துக்கொள்வது அவர்களுக்கு எப்பொழுதும் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் யாருடைய தமிழ்நாட்டில் புதிய ஆட்சிகள் வந்தாலும் இந்த காலகட்டம் தாண்டுகின்ற வரையில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். யாராக இருந்தாலும் அடுத்த ஜனவரி மாதம் வரை தமிழ்நாடு அரசியல் பெரிய பிரச்சனைகள், பெரிய கலைபரமாக தான் இருக்கும். அது மாறக்கூடிய அளவுக்கு
வரக்கூடியவர்கள் மிக மிக பொறுமையாக இருப்பதும், ஸ்திரமற்ற தன்மைகள் ஏற்படுவதும், நிறைய பிரச்சனைகள் இருப்பதும், வழக்குகள் மற்ற விஷயங்களிலெல்லாம் அல்லோலப்படக்கூடிய அமைப்புகள் காணப்படுவதும், எல்லாவற்றிலும் கூடி பேசி கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் விஷயத்தில் எல்லா தலைவர்களும் கவனமாக இருப்பதும், ஏனென்றால் எல்லாமே இந்த கடகத்தில் வரக்கூடிய குரு பார்வை, ஸ்தான பலங்கள் இதெல்லாம் ஸ்திரமற்று ஒரு மாதிரி பதட்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் காணப்படுவதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எனவே ஜனவரி மாதம் 28/1/2027 வரை தமிழ்நாடு அரசியல் எப்பொழுதும் ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் சரி, அது வராமல் போனாலும் சரி, கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். அதனால் எல்லோரும் பொறுமை காப்பதும், அதுக்கப்புறமா ஸ்திரமாக எல்லாமே படிப்படியாக மாறி நல்ல விதத்தில் போகக்கூடிய காலகட்டம் ஏற்படும். எனவே பொறுமைதான் மிக மிக உன்னதமான பலமாக காணப்படும். அவசரகதி, அவசரப்படுதல் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நிதானமாக இருந்தால் தானாக கிடைக்கும். சிலருடைய அவசரம், ஆஸ்வாசம், அதிகமான தப்பாக செய்வது, அவசரப்படுவது எல்லாமே பொறுமை காட்டினால் நிறைய விஷயங்கள் நன்றாக வரும். இல்லையென்றால் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஆளக்கூடியவர்கள், ஜெயித்தவர்கள் எல்லோரும் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கிரக சஞ்சாரங்கள் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எனவே இந்த காலகட்டம் தமிழ்நாடு மட்டுமல்ல, கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உலகத்திலே பலவிதமான பிரச்சனைகளை ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுத்துவார். தேகாரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்துவார். இயற்கையால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்துவார். நிலநடுக்கத்தால் ஏற்படுவார். மலை சரிவுகள் ஏற்படுவார். தீயால் பெரும் விபத்துகள், கப்பல் பயணங்கள்லாம் பெரிய பிரச்சனைகள். அதேபோல் ஆகாய மார்க்க பயணங்களில் கண்டிப்பாக தனி மனித ஒழுக்க கேட்டால், அது செக்யூரிட்டி சரியில்லாமல், செக்யூரிட்டி லேப்ஸால், மனிதர்களுடைய வக்ரபுத்தியால் பெரிய விபத்துக்கள் எல்லாம் ஆகாய மார்க்க விமானத்தில் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக தான் நான் பார்க்கிறேன். எனவே இதெல்லாம் கவனத்தில் அரசாங்கத்தில் இருப்பவர்கள் மக்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கடகம் குரு பார்வை, குருவின் வீட்டை பார்ப்பதனால் கண்டிப்பாக மஞ்சள் வகையான விஷயங்கள், தானிய வகையான விஷயங்கள், விவசாயத்தில் புரட்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்படும் என்பதும், நகைகள் விலை கண்டிப்பாக முதலீடு செய்தால் அது உயரக்கூடிய காலகட்டம் 2 ஆண்டுகளில் நிச்சயமாக ஏற்படும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஆக மொத்தத்தில் எல்லா விதத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும், மகான்களை பிரார்த்தனை செய்வதும், சிவ ஆலயங்களுக்கு செல்வதும், நரசிம்மர் ஆலயங்களுக்கு செல்வதும், இந்த குருவின் கெடுபலன்கள் குறைந்து நன்மைகள் அதிகரிப்பதும், திருச்செந்தூர் முருகரை வைத்து மனதில் தியானித்து அறுபடையில் இருக்கக்கூடிய எந்த முருகர் வீட்டுக்கும் செல்வதும், விசேஷமான பலனும் அன்னதானங்கள் செய்வதும், அதேபோல் நீர்நிலைகள் எல்லாம் கரெக்டாக புதுப்பிப்பதற்கு எல்லா விதமான அந்தந்த மக்களே சிறு துளி பெருவெள்ளம் என்பதைப் போல் மக்கள் குழுக்கள் தான் முன்னெடுத்து செய்ய வேண்டிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குருவுடைய விஷயத்துக்கு மேஷ முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். குரு பயிற்சியில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரை குருவானவர் 3ஆம் இடத்தில் இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். கண்டிப்பாக ராகவேந்தருடைய மந்திராலயம் செல்வது அல்லது மகான்கள் கோயில்களுக்கு செல்வது விசேஷமான பலனை தரும். எப்பொழுதும் இரத்த சம்பந்தப்பட்ட இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது மேஷத்துக்கு முக்கியம். ஹீமோகுளோபினை ரெகுலராக செக் செய்து கொள்வது நன்மை தரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். சுபவிரயங்கள் மேஷ ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே ஏற்படும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் காணப்படும். மருத்துவத்தில் பண்ணுவது, ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறது, கோசாலை ஆரம்பிக்கிறது, பசுமாடுகள் வாங்குவது, ஒரு மாதிரி இயற்கை விவசாயங்கள் செய்வது, விவசாய இடங்கள் வாங்குவது,
ஆன்மீகங்கள் பண்ணுவது, கோயில் திருப்பணிகள் செய்வது, கோயில் அம்மன் கோயில்களுக்கு பண்ணுவது, ஆஞ்சநேயர் கோயில்களுக்கு பண்ணுவது, விநாயகருக்கு முதலிடம் கொடுப்பது, எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். மன வருத்தங்கள் போயிடும். எல்லாமே மேஷ ராசிக்காரர்களை எல்லாருமே வைத்து அவருடைய அன்பை வைத்து அவரிடத்தில் வந்து அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இல்லைன்னா கோச்சிக்கணும், அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மேஷம் இப்பொழுது அலட்சியப்படுத்தும். புது புது நண்பர்கள் மேஷத்துக்கு பெரிய அளவுக்கு உங்கள் மீது அன்பு கொண்டு பாசத்தை கொண்டு உங்களை அரவணைத்துக் கொள்வதற்கெல்லாம் நிறைய நட்பு கிடைக்கும். பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கும். மகான்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கடல் கடந்து அற்புதமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடல் கடந்து வீடு வாங்குறது, நிலம் வாங்குறதெல்லாம் ஏற்படும். வாகனங்கள் கண்டிப்பாக 7 வருஷம் 8 வருஷமாக மேஷம் வாங்காமல் இருந்திருக்கும். பழைய வண்டியே ஓட்டியிருக்கோம். அதெல்லாம் மாறி அற்புதமான அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். தேக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து மேஷராசிக்காரர்கள் உடற்பயிற்சி செல்வது, இல்லை மருத்துவமனையில் போய் டெய்லி போய் அதை ரீஜுனேட் பண்ணுறது, ரீஜுனேட் தெரப்பி பண்ணுறது, ஆயுர்வேதிக் தெரப்பி பண்ணுறது என்று எல்லாமே மேஷத்திற்கு நன்மையாக காணப்படுவதை நல்லா பார்த்துக்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மட்டும் கவனம். இரத்த பந்த உறவுகளுடன் மட்டும் மேஷராசிக்காரர்கள் பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக பெறுவார்கள் மேஷராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவானவர் இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்தால் இப்பொழுது 3ஆம் இடத்துக்கு போகிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 3 நரசிம்மர் என்று சொல்வார்கள். சிங்கர்குடி கடலூரில், பூவரசங்குப்பம் விழுப்புரத்தில், அடுத்ததாக பரிக்கல் என்று சொல்லக்கூடிய உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரே நேர்கோடு நரசிம்மரை ஒரே லைனாக போய் பார்த்து தரிசனம் செய்வது ஒரே நாளில் பண்ணிக்கொள்ளலாம். பெரிய விசேஷமாக காணப்படுகிறது. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அடிவயிறு முதுகு தண்டுவடத்தில் சிறிது கவனத்தை எல்லாம் பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி சண்டை, பிரிந்திருந்தார்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர்களுக்கு தேவையானதெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மன தைரியங்களில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். சஞ்சலங்கள் அதிகமாகும். குடும்பத்தில் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பாகி மறுமணத்திற்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கென்று மறுமண அமைப்பெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபம் ஏற்படும், அனுகூலங்கள் ஏற்படும், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படலாம். அஷ்டலட்சுமி கடாட்சமும் ரிஷபத்துக்கு ஏற்படும். பதட்டமில்லாமல் இருப்பதும் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக இருப்பதும் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். இதுவரை ஜென்மத்தில் இருந்த குரு 2ஆம் இடத்துக்கு போகிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திருவெண்காடு புதஸ்தலம் மிக மிக முக்கியம். காது, மூக்கு, தொண்டை, கழுத்து பகுதி, தலை சுற்றல், கண்ணு, காது எல்லாமே பார்த்து கொள்வதும், இதயத்தை ஒரு முறை உச்சம் பெறக்கூடிய குரு என்பதனால் முழு உடல் பரிசோதனையில் இதயம் முக்கியமாக பார்த்து கொள்வதும் மிதுனத்துக்கு முக்கியம். தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்று இல்லை என்று இருந்தவர்களுக்கெல்லாம் எல்லாமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய வகையில் ஆத்ம ரீதியான அனுகூலங்கள் காணப்படும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிலிருந்து ஜம்முன்னு வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு தேகாரோக்கிய குறைபாடு முழுவதுமாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். 10 வருஷம் 15 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இதை பண்ணிக்கணும், இந்த டாக்டர்கிட்ட போய் இதை பண்ணிக்கணும்னு இருப்பீங்க. காஸ்மெட்டாலஜி சர்ஜரி, வயிறு, கழிவு பாதையில் உபத்திரங்கள் எல்லாம் ஜம்முன்னு செய்திப்பீங்க. சிலர் ஒரு மாதிரி பதட்டம் இருக்கும், அதெல்லாம் சரியாகிட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் தீரும்,
தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி. வார்த்தைகளில் மட்டும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி இந்த குரு பயிற்சி. வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் அபிவிருத்தி, அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். ஜவாப் ஜாமீன் மட்டும் கொடுக்காமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். உங்கள் ராசிக்கு தான் குரு வருகிறார். நீங்கள் தான் ஹீரோ என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா சுபகாரியமும் கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கக்கூடிய அமைப்பு. இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் ஏற்பட்டாலும் ஜென்மகுரு என்பதனால் நம்மளுடைய தேவையில்லாத சிலருடைய நடவடிக்கைகளால் மன வருத்தங்கள் ஏற்படலாம். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேகாரோக்கியமும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய விஷயமோ அதீத கவனம். ஆலங்குடி குருஸ்தலம் செல்வது விசேஷமான பலனை தரும். குரு ஆசீர்வாதத்தை வாங்கி வந்து கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும், பெரிய தொழிலதிபர்கள் பெரும் தலைவர்களெல்லாம் மிக மிக கவனமாக இருப்பதும், உங்களை சுற்றி எல்லாவற்றையும் சிலர் படம் பார்த்து கொண்டிருப்பார்கள், அது வெளியிடாமல் பார்த்து கொள்வதும், வெளியில் வராமல் இருப்பதற்குண்டான அமைப்பு. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களை சிலர் துரோகத்தினால் வெளியில் தள்ள பார்ப்பார்கள். அதில் கவனமாக இருப்பது கடகராசிக்காரர்கள் மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றத்தை ஏற்படுத்தினாலும் டிசம்பர் மாதத்தில் ஜென்மத்தில் கேது வருவதும் 7ஆம் இடத்தில் ராகு வருவதனால் கோளர் பதிகத்தை இப்பொழுதிருந்தே சொல்லி கொண்டு வருவது உங்களுக்கு பாதுகாப்பான அரணாக காணப்படும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அற்புத ஏற்றத்தை தரும். கணவன் மனைவிக்குண்டான பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வரை போன கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் கடகத்துக்கு நடைபெறுவது ஆச்சரியமான அமைப்பு. கண்டிப்பாக மாற்றங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ரிஸ்காக எல்லா விஷயத்திலும் தைரியமாக முன்வைத்த காலை பின் வைக்காமல் முன்னேறுவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். திருக்கொள்ளிக்காடு பகவான் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு தருவார்கள். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய கோபத்தை, சனியுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய குரு பயிற்சி 12இல் வரக்கூடிய இந்த குரு பயிற்சி. 12இல் வந்த குரு உச்சமாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை 9வது பார்வையாக விசேஷமாக பார்ப்பது நிறைய நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்திலும், விளையாட்டாக முதலீடுகள் விஷயத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தை சிம்மத்திற்கு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இருபரியாக இருந்த சிக்கல்கள் போகிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றி தரும். துணை அல்லது துணைவியாரிடம் காதல் அமைப்பிலும் அந்யோன்யத்தை குறைத்து கொள்ளாமல் அவர்களை பற்றி யார் எதை கூறினாலும் நீங்கள் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்வதும் நன்மை தரும். கண்டிப்பாக 36 வயதை கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக தேகாரோக்கியத்தில் இருப்பது இந்த காலத்தின் கட்டாயமாக காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தேகாரோக்கியம்தான் சிம்மத்திற்கு அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், சாதாரண வயிற்று உபத்திரங்கள் படாத பாடு
படுத்திவிடும். அதனால் ஏதாவது தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை பெற்று வீட்டுக்கு வெற்றிகரமாக வரக்கூடிய பிராப்தத்தை, 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பெரிய அளவுக்கு பலத்தையும் சந்தோஷத்தையும் தரும். பழைய கடன்கள் செட்டில் ஆகிறதுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் என்பதையும் சிம்மம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். மன அழுத்தங்கள் தீர்வதும், குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தெய்வ வழிபாடுகளிலும் விடுபட்ட அமைப்பிலும் அதீதமான நன்மைகள் ஏற்படுவதும், விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் யோக பலத்தையும் லாபத்தையும் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு கண்டிப்பாக இழந்த விஷயங்களெல்லாம் படிப்படியாக பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தி தருவார். தொழில் ரீதியாக தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்குவார். கண்டிப்பாக விமோசனங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்தபத்மநாப கோயில் விசேஷமான பலனை தருவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலங்கள் டைப் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவது ஆச்சரியமான முன்னேற்றத்தை தரும். தைரியமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய காலகட்டம் யோகபலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். திருமண தடைகளும் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடுகளும் நீங்குவதும், கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் கண்டிப்பாக அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். லாபத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் முதலீடுகள் குடும்பத்தாருடனோ நல்ல நண்பர்களிடமோ நிபுணத்துவம் பெற்றவர்களிடமோ கலந்து ஆலோசிக்காமல் செய்வது தேவையில்லாத பாதிப்புகளையும் சிக்கலையும் கடனாளியாக ஆக்கிவிடும். கண்டிப்பாக சுபகாரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ராசி. 7இல் சனி இருந்தாலும் திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, டக்கு டக்குன்று அற்புதம் ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, அலர்ஜி டெஃபிஷியன்சி மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். 9ஆம் இடத்தில் இருந்த குரு 10ஆம் இடத்துக்கு வருவதும் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், பட்டீஸ்வரம் துர்கையை சரணாகதி அடைவதும், அந்த குங்குமத்தை வாங்கி கொண்டு தினமும் வைத்து கொள்வதும் பெரிய பேராற்றலை பெற்றுத்தரும். துளாராசிக்காரர்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் பிரம்மாண்டமாக இருப்பதனால் யாரை பற்றி கவலைப்படாமல் இடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் எடுத்துக்கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. தாய்வழி உறவு, தந்தை வழியுடன் மனமிட்டு பேசுவதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுப்பதும், இரத்தபந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த சொத்து பிரிவினை, பாகப்பிரிவினை பிரச்சனைகளெல்லாம் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அற்புதமான காலகட்டத்தை பெற்றுத்தரக்கூடிய குரு பயிற்சி என்பதை உத்தியோகத்தில் மட்டும் அதீத கவனம். உத்தியோகத்தில் பேப்பர் போடுவது, அவசரப்படுவது இதெல்லாம் கூடவே கூடாது. இன்னொரு உத்தியோகமோ இன்னொரு படிப்போ கிடைக்காத வரை பொறுமை காப்பது அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் காணப்பட்டாலும் திருநாளாறு செல்வது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ளும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனசஞ்சலங்கள் தீர்வதும், அஷ்டமத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்துக்கு வருகிறார். 9ஆம் இடம் என்பது பெரிய விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு விருச்சகத்திற்கு 9இல் குரு வந்திருக்கிறார். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியுமான குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வ புண்ணியத்தில் இருந்த தோஷங்கள் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. திங்கட்கிழமை மட்டும் பசுமாடுகளுக்கு உங்கள் சார்பாக யாராவது
ஒரு உணவளித்தால் அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்திலிருந்து சந்தோஷங்களும் அனுகூலங்களும் நிச்சயமாக ஏற்படும் என்பதையும், எல்லா விதமான 9ஆம் இடத்தில் இருந்த குரு 5ஆம் இடம் பார்வையாக விசேஷமாக உங்கள் ராசியை பார்ப்பதனால் சகல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் அனுகூலங்களும் ஏற்றங்களும் எதிர்பார்க்காத நல்லதும் தைரியம் ஏற்படுவதும் எல்லாவற்றையும் நான் சமாளிச்சுக்கிறேன்யா, நீ எதுவுமே கவலைப்படாத, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே நம்பிக்கை ஏற்படுவதும் நல்ல காரியங்கள் நடப்பதும் அஷ்டலட்சுமி கடாட்சமே கிடைக்கும். அது கிடைக்குமா இது கிடைக்குமா செல்வி சொல்லலையேன்னு வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் இழந்ததையெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கஷ்டங்கள், பிள்ளைகள் இல்லை என்றாலும் அந்த அமைப்பு மாறும், அற்புதமான அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்தில் இந்த நல்ல செய்தி ஏற்படும். திருமண தடை, புத்திர சந்தான தடை, அஷ்டலட்சுமி கடை, தொழில் தடை எல்லாம் ஏற்படும். ஆனால் தாயாருடைய உடல்நிலை, தந்தையாருடைய உடல்நிலை, ஒரு வயது அதிகமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் குடும்பத்தில் அவர்களுடைய தேகாரக்கத்தை பார்த்து கொள்வதும், குலதெய்வம் தான் மிக முக்கியமான பரிகாரமாக காணப்படுவதை விருச்சகம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறகு திருநள்ளாறு செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி 9வது ராசி தனுசு ராசிக்காரர்கள். 7ஆம் இடத்தில் இருந்த குரு அஷ்டமத்தில் வரார். அஷ்டமத்தில் வரக்கூடிய குரு அதை செய்வார் இதை செய்வார் என்றெல்லாம் பயப்பட வேண்டாம். உங்களுடைய ராசியுடைய அதிபதியே குருதான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ரொம்ப சோம்பலாக இருந்த அமைப்பெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக ஜிம்முக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, பார்க்குக்கு போகிறது, நல்ல நண்பர்களுடன் செல்வது, உறவினர்களுடன் செல்வது, உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது, தொலைதூரத்தில் பயணங்களை மேற்கொள்வதெல்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பு. தேகாரக்கத்தில் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம். முதுகு தண்டுவடம், வயிறு பகுதி சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தனம், குடும்பம் நல்லது நடப்பது, வார்த்தைக்கு மதிப்பு ஏற்படுவது, குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படுவது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, புது வீட்டுக்கு செல்வது, விலங்குகள் வாங்குவது, கால்நடைகள் வாங்குவது, அது குறிப்பாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்கக்கூடிய ரொம்ப நாள் நினைத்த பசுமாடுகளெல்லாம் வசதியானவர்கள் வாங்கி வைப்பதெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும். பெரிய அளவுக்கு அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தை அமைப்பில் பாதிப்பு இருந்தவர்கள் தத்து எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவும் அற்புதமான குழந்தைகள் கிடைக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படுவதும், உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நிறைய செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், இரத்தபந்த உறவுகளுக்கு நீண்ட நாட்களாக அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று நினைத்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் மாறி எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய பிராப்தம் டக்கு ஏற்படுவது ஆச்சரியம் தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தனுசுக்கு மிகப்பெரிய அமைப்பு. பழனி முருகரை தரிசனம் செய்வது, யோக பலத்தையும் சிரசு விபூதி வாங்கிக் கொள்வதும், பழனி முருகருடைய ராஜ அலங்காரத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றுவதும் விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக 6ஆம் இடத்தில் இருந்த குரு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சமசப்தம பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார். ஏற்கனவே 7.5 சனியிலிருந்து முழுதுமாக விலகிய உங்களை சனிக்கும் குரு பார்வை கிடைப்பதனால் தைரியம், ஏற்றம், தொட்டது தொடங்குவது, சுபகாரியங்கள் எட்ஸெட்ரா நல்லதே சொல்லி கொண்டு போகக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு. இருந்தாலும் டிசம்பர் மாதத்தில் ராகு ஜென்மத்திற்கும் 7ஆம் இடத்தில் கேது வருவதனால் கோளர் பதிகத்தையும் சர்பதோஷ பாதிப்புகள் காணப்படுவதனால் மனசஞ்சலங்கள் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல், குடும்பத்தில் கலகங்கள் இல்லாமல், கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. மற்றபடி வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, ப்ரமோஷன் வாங்கிறது, இன்க்ரிமெண்ட் ஆகிறது, அரசாங்க கௌரவம் ஏற்படுவது, அரசாங்கத்தில் உச்சத்துக்கு போகிறது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படுவது, இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, பல விதத்தில்
நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை முழுவதுமாக சுற்றி கொள்வது தான் மகரத்திற்கு இருக்கக்கூடிய ஒரே குறை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அப்பயணங்களில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், தேகாரக்கத்தில் கணவன் மனைவியுடைய தேகாரக்கம் மாற்றி மாற்றி பார்த்து கொள்வதும் கண்டிப்பாக உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரமும், நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரமும் அதீத கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். 5ஆம் இடத்தில் இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு வருவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், கீழ்த்திருப்பதி பெருமாள் தாயாரை வழிபாடு செய்வதும், கோவிந்தராஜ பெருமாளையும் அலைமேலு தாயாரையும் மேல் திருமலையில் ஒரு நாள் தரிசனம் செய்வதும், பெருமாளே பார்க்கவில்லை என்றாலும் கோபுர தரிசனம் செய்துவிட்டு வருவது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் குருவானவர் உங்களுடைய ராசிக்கு 2க்கும் 11க்குரியவர் 6ஆம் இடத்தில் வருவது விசேஷமான பலனையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி தருவார். கும்பராசிக்காரர்களுக்கு ஏகாரக்கத்தில் முதுகு, அடிவயிறு, கழிவுப்பாதை, முகத்தில் உள்ள உறுப்புகள் கவனமாக இருப்பதும், எதிரிகள் விஷயத்தில் தேவையில்லாத வம்புகளை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பதும், எதிரிகள் தொலைதூரத்தில் இருந்தாலும் அவர்களை பற்றி யாரிடத்திலாவது பேசி அதை ஊதவத்துது பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு லாபமும் சந்தோஷமும் தொழில் நிச்சயமாக கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அரசு கௌரவம், அரசாங்க அமைப்பு, அரசாங்கத்தில் ஏற்றம், பெரிய அளவுக்கு ஐஏஎஸ் படிக்கிறேன், ஐபிஎஸ் படிக்கிறேன், ஜட்ஜுக்கு படிக்கிறேன், எல்லா வேலையும் கிளியரன்ஸ் ஆகிறது. வெளிநாட்டுக்கு வேலைக்கு அதிகமாக போகக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்கு வருவார்கள். இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக கோவிந்த நாமாவளி சொல்வது, தேகாரக்கத்தில் கழிவுப்பாதை, முகத்தில் உள்ள உறுப்பு, முதுகு தண்டோடம், சிறிய உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது, எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ் எல்லாம் இருந்தால் எச்சரிக்கையுடன் இல்லை என்றால், யாரையாவது நம்பினீர்கள் என்றால் தவறாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தாலும் குருவானவர் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக விசேஷமாக உங்கள் ராசியை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சனியுடைய பிரீத்திக்காக பஞ்சவடி அனுமன் கோயிலுக்கும் திருக்கொள்ளிக்காடுக்கும் சென்று விட்டு வருவது சகல விதத்தில் நன்மையும் அந்தஸ்தையும் பெறக்கூடிய அமைப்பு. குருவால் அற்புதமான அனுகூலத்தை இந்த குரு பயிற்சியில் பெறக்கூடியதில் மீனமும் உண்டு. ஏனென்றால் சுப பார்வை 9ஆம் பார்வையாக குரு உங்களை பார்வையிடுவதனால் குடும்பம் ஏற்றம், தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், வாகன அமைப்பு அனுகூலம், புதிய தொழில் கிடைப்பது, மன அழுத்தம் போடுறது, குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பது, லாபங்கள் ஏற்படுவது, முதலீடுகள் செய்வது, லாட்டரியில் பணம் வருவது, வெளிநாடுகளில் பெரிய பயணங்களை மேற்கொள்வது, வெளிநாட்டு அதிபர்களை தொடர்பு கொள்வது, வெளிநாட்டு தொழிலதிபர்கள் உங்கள் தொழிலுக்கு முதலீடு செய்வது என்று எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எல்லாம் பார்த்து கொள்ளலாம். முதுகு, கால், பாதம், முட்டுவலி கவனமாக பார்த்து கொள்வதும், சிறு சிறு உடற்பயிற்சிகளை மறக்காமல் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த நிலைமைகளெல்லாம் மாறுவதும், வயிற்று உபத்திரம் கண்டிப்பாக கர்ப்பஸ்திரீகள், வயிற்றில் ஹார்மோன்கள், யுட்ரஸ் பிரச்சனை உள்ள பெண்கள் எல்லாம் கவனமாக மருத்துவரை பார்க்காமல் அவாய்ட் செய்வது, பயந்து பயந்து அவாய்ட் செய்தால் தவறாகிவிடும். உடனடியாக போய் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க, நல்லதாயிடும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக அன்புடன் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதும், பிள்ளைகளுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் தவறாக சண்டை போடுவதெல்லாம் கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயம் மட்டும் கவனம். கர்ப்பஸ்திரீகள் மருத்துவ ஆலோசனையை
மீறாமல் இருப்பதும் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை மறக்காமல் சொல்லக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஏற்றம் பெறுவார்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு, அதாவது கடகத்தில் உச்சம் பெற்று மாறக்கூடிய குரு பெயர்ச்சி வாக்கியத்தின்படி 26/5/2026 அன்றும் திருக்கணிதத்தின்படி 2/6/2026 அன்று மாறக்கூடிய கடக குரு பெயர்ச்சி பற்றி, அதற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் எல்லா விதத்திலும் நல்லதும் சந்தோஷமும் எல்லா குடும்பத்திலும் நடைபெற வேண்டும் என்று எல்லா வல்ல ஸ்ரீ ராகவேந்திர குருநாதரை மனதார பிரார்த்தனை செய்து மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.